பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும். நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார், ஜார்ஜியாவில் ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம், ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம், இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days அரௌண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற ஒரு டேஸ் தான் 97. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை கால் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 நாள் மைண்டில் வச்சுருங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம், ஆனால் அதை கிறிஸ்பாக அதை வந்து 2 hours 20 minutes 15 minutes அப்போ அந்த அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அப்போ அது அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டுருக்காரு. பிஸ்னஸ்னால ட்ராவல் பண்ணது பிடிக்குதா, இல்லை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ட்ராவல் பண்ண பிடிக்குமா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான், அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. இது வந்து எனக்கு ஃபேஷன். எனக்கு வந்து சின்ன வயசில் நான் சொன்னேன், ஆல்ரெடி இப்போ சொன்னேன், சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் இந்த துறைக்கு வந்தேன். அதில் என்னால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் செயல்பட்டு இருக்கேங்க. சாரோட ஃபோட்டோ மட்டும்தான் சரணா ஸ்டோரில் இருக்குது, மற்ற ஆக்டரோட ஃபோட்டோஸ் யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். இல்லை, அப்படி அதெல்லாம் உண்மை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரோட ஆஃபீஸோட ஃபோட்டோவும் இல்லை கண்டிப்பாக வரும். இப்போ இது வந்து ஒன்லி கிளிம்ஸ், இப்போ தான் ஆரம்பம். இன்னும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது இன்னும் டீசர் இருக்குது, அடுத்தது எல்லாத்துலேயும் வரும், கண்டிப்பாக வருங்க. எல்லாருமே அதில் பங்களிப்பு இருக்குது, எல்லாருடைய பங்களிப்பும் காட்டும்.